கரும்பு தின்ன கொடுத்து அதுக்கு கூலியும் கொடுக்குறாங்களா? ஆஹா! எந்த ஒரு குற்றவாளியும் தப்ப முடியாது. தகவல் வழங்குவோருக்கு வெகுமதி. காவல்துறை அதிபர், போலீஸ் அதிபர் தெரிவிப்பு. இலங்கையினுடைய ஒரு விசேடமான செய்தி ஒன்றுக்கு பார்ப்போமா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மாலை வணக்கம். இலங்கை வரலாற்றில் முதன் முறையாக தரைப்பகுதியில் அதிக தொகையான ஐஸ் போதைப் பொருள் தங்காலையில் கைப்பற்றப்பட்டுள்ளதாக காவல்துறை அதிபர் பிரியந்த வீரசூரிய தெரிவித்துள்ளார். தங்காலையில் நேற்றைய முன்தினம் முன்னெடுக்கப்பட்ட விசேட தேடுதலின் போது கைப்பற்றப்பட்ட போதைப் பொருள் தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்துரைக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். போதைப் பொருள் கடத்தற்காரர்களும் விற்பனையாளர்களும் அதன் பின்னணியில் இருந்து செயல்படுவோருக்கும் மகிழ்ச்சி அடைய முடியாத ஒரு சூழலை ஏற்படுத்தியுள்ளோம். அவர்களுக்கு எதிராக எடுக்கக்கூடிய சகல நடவடிக்கைகளும் நாம் எடுத்துள்ளோம். முன்னதாக மாத்தறையில் கைப்பற்றப்பட்ட 394 கிலோகிராம் போதைப் பொருளே இன்று வரை தரைவழி சோதனைகள் சிக்கிய அதிக தொகையான போதைப் பொருளாக இருந்தது. அதன் பின்னர் முதன்முறையாக தரைவழி சோதனைகள் 635 கிலோகிராம் ஐஸ் மற்றும் ஹெரோயின் மீட்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் காலங்களில் எந்த ஒரு போதைப் பொருள் கடத்தல்காரர்களுக்கும் அடைக்கலம் வழங்க எந்த வகையிலும் நடவடிக்கை எடுக்கப்படாது என உறுதியளிப்பதாக காவல்துறை அதிபர் பிரியந்த வீரசூரிய தெரிவித்துள்ளார். இதேவேளை வெற்றிகரமான போதைப் பொருள் சுற்றி வளைப்புகளை மேற்கொண்ட காவல்துறை அதிகாரிகளுக்கும் போதைப் பொருள் தொடர்பில் பயனுள்ள தகவல் வழங்கும் பொதுமக்களுக்கும் காவல்துறையினரால் வெகுமதி வழங்கப்படும் என்பதையும் காவல்துறை அதிபர் பிரியந்த வீரசூரிய தெரிவித்துள்ளார். அதாவது இலங்கையுடைய கொய்த்தில் இருக்கிறதால கொய்த்து தான் வாயில் வருது. இலங்கையுடைய போலீஸ் அதிபர் தெரிவித்துள்ளார், பணம் கொடுப்பாங்கன்னு. கரும்பு தின்ன கொடுத்து கரும்பு சாப்பிட்றதுக்கு கூலியும் கொடுக்க போறீங்களா? எத்தனை பேர் ஹர்ட் பண்ணுறீங்க போதைப் பொருளை? உண்மையிலேயே சிந்தித்து பாருங்க. இன்னைக்கு வரைக்கும் அன்பார்ந்த சொந்தங்களே, இன்னைக்கு வரைக்கும் வெளிநாட்டுகளில் இன்னைக்கும் கஷ்டப்படக்கூடிய எங்களுடைய சகோதரிகளில் 150% பேருடைய காரணம், ஒரு 25% பேர் கணவனோட அனுமதியோட குடும்பத்தை நிலைநாட்டுறதுக்காக 2 பேரும் சேர்ந்து கஷ்டப்படலாம் அப்படின்ற மாதிரி வந்திருப்பாங்க. அதில் ஒரு 25% இளைஞர் யுவதிகள் வந்திருக்கிறாங்க, அதாவது கல்யாணம் கட்டாத பெண் பிள்ளைகள். அதில் 50% திருமணமாகியும் ஒன்று கணவனுக்கு சரியான தொழில் இல்லை, அடுத்தது போதைப் பொருளுக்கு அடிமையாகினது, குடிப்பழக்கத்துக்கு அடிமையாகினது, குடும்பங்களோட சரியான ஒரு உடன்படிக்கை இல்லை. இந்த மாதிரியான பிரச்சனைகளில் தான் 150% பெண்கள் வெளிநாடு வந்திருக்கிறாங்க. அதில் 150% கேட்கும்போது அவங்க தரக்கூடிய பதில் என்னென்னா, போதைப் பொருள், மதுபானம், சூது, இந்த மாதிரியான விடயங்களை தான் மெயினாக அவங்க எடுத்து காட்டுறது. அதுதான் அவங்க சொல்கிறதும் அதுதான். ஏன்னா இலங்கையை பொறுத்தவரையில் இலங்கையுடைய தற்போதைய சூழ்நிலை என்ன அப்படின்றத நாம் பார்த்தால், நம்மளுடைய நாட்டிலே தற்போதைய சூழலில் ஒரு பெண் கழுத்தில் ஒரு மாலை அல்லது காதில் ஒரு தொங்குற மாதிரி ஒரு தோடு போட்டுட்டு போக முடியாத நிலை, ஒரு நகையை போட்டுட்டு போக முடியாத நிலை, ரோட்டில் வச்சு ஒரு 5000 10,000 பணத்தை எண்ண முடியாத நிலை, பேங்க்ல இருந்து ஒரு பார்சலோட பணக்கட்டோட வெளியே வர முடியாத நிலைமை. ஏன்னா அந்த அளவுக்கு பாதுகாப்பு பிரச்சனை அந்த அளவுக்கு இருக்குது. அதே மாதிரி பணத்துடைய தேவையும் மக்களுடைய நிலைமை அந்த அளவுக்கு இருக்குது. கிட்டத்தட்ட ஓராண்டு காலம் அனுரகுமார திசாநாயக்குடைய ஆட்சி இப்போ தற்சமயம் ஓராண்டு காலம் நிறைவடைந்த நிலையில் இருக்குது. இந்த சூழல்ல இப்போதைக்கு எடுக்கக்கூடிய நடைமுறைகள், மாற்று வழிகள் எல்லாமே சிறப்பாக போயிட்டு இருக்குது. ஆனால் வெளிநாட்டு தொழிலாளர்களான எங்களை தான் அரசாங்கம் மறந்து போச்சு. அது எந்த அரசாங்கம் வந்தாலும் அந்த அரசாங்கத்துக்கு மறந்து போயிடும் வெளிநாட்டு தொழிலாளர்களை. சரி, அது ஒரு பக்கம், அந்த பஞ்சாயத்தை நாம் அதை தனியாகவே டீல் பண்ணுவோம். இலங்கையர்களை இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், உங்களுடைய குடும்பங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், உங்களுடைய நண்பர்களுக்கு தெரிஞ்சிருக்கும், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த போதைப் பொருள் எந்த அளவுக்கு நம்மளுடைய நாட்டை சீர்குலைத்து வச்சிருக்குதுன்னு. இன்றைக்கி ஒரு வயதான மூதாட்டி கூட ரோட்டால் போக முடியலை. ஏன்? அவங்கள கூட
ஏதாவது ஒன்று சொல்லி ஏமாற்றி வீட்டுக்கு கொண்டு போய், இப்போ ரீசெண்டாக நடந்தது, வீட்டுக்கு கொண்டு போய் விட்றேன். அம்மா எங்கே போகிறீங்க, வாங்கம்மா நான் ஏற்றி கொண்டு போய் விட்றேன், நடந்து போகாதீங்க, வயசான காலம், அச்சோ பாவம் அப்படின்னு வண்டியில் ஏற்றிட்டு போய் அந்த அம்மாவிடம் இருந்த நகைகளையும் பணத்தையும் பறித்துட்டு அந்த அம்மாவையும் கற்பழித்த துயர சம்பவம் நாட்டில் நேர்ந்து இருக்குது. அதனால் தயவு செய்து அன்பார்ந்த சொந்தங்களே, உங்களுக்கு தெரிஞ்ச தகவல்கள் இருந்தால் நிச்சயமாக போலீஸுக்கு தகவலை கொடுங்க. அதே மாதிரி சன்மானத்தை எதிர்பார்த்தோ பணத்தை எதிர்பார்த்தோ இல்லை, நிச்சயமாக இது நம்மளுடைய கடமை, ஒவ்வொருத்தருடையும் கடமை அப்படின்னு சொல்லலாம். நிச்சயமாக இது தகவலை அரசாங்கத்துக்கு தெரிவிக்கிறது, போலீஸுக்கு தெரிவிக்கிறது ஒரு நாட்டுக்கு செய்யக்கூடிய, அதுவும் ஒரு வகையான என்ன சொல்கிறது, ஒரு தியாகம்தான். நாட்டுக்கு நீங்கள் ஒரு தியாகியாக மாறுறதுக்கான வாய்ப்பு தான் அது. நீங்கள் நம்மளுடைய நாட்டுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா மறக்காமல் அதை செய்யுங்க. அதுவும் நம்மளுடைய நாட்டுக்கு செய்யக்கூடிய ஒரு நல்லது தான். போதைப்பொருள் வியாபாரிகளை பற்றி எக்ஸ்போஸ் பண்ணுறது. எனக்கு எத்தனை சகோதரிகள் தெரியுமா, எனக்கு எத்தனை பேர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க தெரியுமா. ஏன் அந்த நாட்டில் மட்டுமில்லை, இந்த அரபு நாடுகளில் கூட எங்களுடைய எத்தனையோ பேர் செய்யக்கூடிய கீழ்த்தரமான செயல். இன்றைக்கும் இந்த போதைப் பொருளுக்கும் மதுபானத்துக்கும் கள்ளச்சாராயத்துக்கும் அடிமையாகி நாட்டில் குழந்தைகளுக்கு பணம் அனுப்புறதை கூட நிறுத்தி எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. எத்தனையோ பேர் அந்த மாதிரியான சூழலில் இன்றைக்கும் சிக்கி தவிக்கிறாங்க. எத்தனையோ பெண்கள் பர்சனலாக மெசேஜ் போடுறாங்க, எப்படியாவது அண்ணா ஐயா எப்படியாவது பிடிச்சி கொடுங்க, முடியலை, இவனுங்க இந்த மனுஷன் நல்லா இருந்தாலும் கொடுக்குறானுங்க, கொடுத்துட்டு போகிறானுங்க. அந்த மாதிரி சில நிலைமையில் கூட சில சகோதரிகள் என்கிட்ட சொல்லுவாங்க. உண்மையிலேயே கேட்கும்போதே ரொம்ப கவலையாக இருக்கும். ஏன்னா இந்த வெளிநாடுகளில் கூட நம்மளுடைய சில சகோதரர்கள் செய்யக்கூடிய இந்த செயல் மிகவும் வருத்தத்துக்குரியதாக இருக்குது. அதனால் அன்பார்ந்த சொந்தங்களை சிந்தித்து செயல்படுங்க. முடிந்த வரைக்கும் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் இந்த விடயத்தை பப்ளிஷ் பண்ணுங்கள். எந்த ஒரு போதைப்பொருள் வியாபாரி இருந்தாலும் உடனே போட்டு கொடுத்து நம்மளுடைய இளைஞர் சமுதாயத்தை, எதிர்கால சமுதாயத்தை காப்பாற்றுறத ஒரு தலையாய கடமையாக நாம் எல்லாரும் எடுத்துக்கொள்வோம் அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. ஏன்னா இனி வரும் காலங்கள்லையாவது குடும்பம் கூட்டின்னு நல்லபடியாக நிம்மதியாக சந்தோஷமாக வீட்டுக்கு உழைக்கிற பணத்தை வீட்டுக்கு கொண்டு போய் கொடுக்குற நிலைமைக்கு நம்மளுடைய இளைஞர் சமுதாயம் மாறட்டும். அதே போல் அரசாங்கம் நல்ல ஒரு முடிவாக எடுத்து இந்த மதுபான கடையை ஒழிச்சிட்டானுங்கன்னா ஒரு பிரச்சனையுமே இல்லை. மதுபான கடைகள் என்னைக்கு ஒழியுதோ அன்னைக்கு நாட்டில் நல்ல காலம் பிறக்கும். போதைப் பொருள் அளிக்கிற மாதிரி மதுபானமும் அது நாட்டுக்கும் கேடு தான், வீட்டுக்கும் கேடு தான். உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.